வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்றைக்கி ஒரு சிம்பிளான ஒரு லஞ்ச் மெனு தான் பண்ண போகிறோம். அதுவும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வெங்காயம் ரேட்டு பார்த்திங்கன்னா தலையை பிச்சுக்கிற மாதிரியே இருக்குது. இன்றைக்கி எல்லா சமையல்லையுமே, இன்றைக்கி நான் செய்ய போகிற எல்லா டிஷ்லேயுமே வெங்காயம் இல்லாமல் தான் சமைக்க போகிறேன். எப்படி சமைக்கிறோம் வெங்காயம் இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ரெண்டாவது, வெங்காயம் இல்லைன்னா எனக்கே சமைக்க வராது. இருந்தாலும் இன்றைக்கி நான் சமைக்கிறேன் வாங்க. அப்புறம் வந்து நம்ம தோட்டத்தில் கத்திரிக்காய் காய்ச்சிருக்கு, அதை பறிச்சுட்டு வந்து தான் இன்றைக்கி குழம்பு வைக்க போகிறோம். வாங்க நம்ம தோட்டத்தில் போய் எவ்வளோ கத்திரிக்காய் இருக்குன்னு பார்த்து பறிச்சுட்டு வரலாம். கொஞ்சம் நல்லா முத்திருச்சு, இந்த கத்திரிக்காவை பறிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே வந்து கொஞ்சம் இலசாக இருக்குது, இதையுமே பறிச்சுக்கலாம். பாருங்கள், இது வந்து பழுத்துருச்சு, விதைக்கு விட்டுறலாம். பாருங்கள், சில டைம் கத்திரிக்காய் இருக்கிறதே தெரியாது நமக்கு. சூப்பராக இங்கே ஒன்று காய்ச்சிருக்கு. அடுத்து இந்த பாருங்கள், நல்ல பெருசாக ஒன்று காய்ச்சிருக்கு. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், நமக்கு வந்து அடுத்து அவரைக்காய் காய்க்க போகுது. அவரைக்காய் கொடி பூ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அதுக்கப்புறம் இது இங்கே ஒரு கத்திரிக்காய் இருக்குது பாருங்கள். 2 கத்திரிக்காயும் வச்சுக்கலாம். பாருங்கள், அங்கே ஒரு செடியில் இருக்குது, அதில் எவ்வளோ கத்திரிக்காய் இருக்குதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், இதில் ரொம்ப குட்டி குட்டியாக தான் இருக்குது. கொஞ்சம் விட்டோம்னா இது முத்திடுது, அதனால் இதை பறிச்சிடலாம். எப்பவுமே இந்த பச்சை கத்திரிக்காய் மட்டும் இருக்கிறதே தெரியாது. இது பாருங்கள், இங்கெல்லாம் இருக்குது, நமக்கு கண்ணே தெரியல. பாருங்க, இப்போ நம்ம மாடி தோட்டத்துலேருந்து கத்திரிக்காய் பறிச்சு வந்தோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம மணத்தக்காளி கீரை வந்து கரைச்சல் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். 6 பச்சை மிளகாய் இதில் வந்து இப்படி கட் பண்ணி போட்டுக்கலாம். பாருங்க, மணத்தக்காளி கீரை வந்து இது ஒரு 3 கட்டு. இதை நல்லா வந்து ஆஞ்சி அலசி வச்சுருக்கேன். பாருங்க, இதை மூடிட்டு வெயிட் போடவுன்னா ப்ரெஷர் வந்தவுடனே நம்ம இறக்கிடலாம். பாருங்க, இந்த மாதிரி ப்ரெஷர் ஒரு 5 நிமிஷம் வந்தால் போதும். நம்ம அடுப்பை கம்மியாக வச்சுட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி உள்ளே இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் வேகட்டும். இப்போ அடுப்பை ஹையில் வச்சு மூட வேண்டாம், கிண்டி மட்டும் விட்டிங்கன்னா போதும். தண்ணி நிறைய ஊற்றிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சதசதன் ஆகிடும், அதனால் கம்மியான தண்ணி ஊற்றிக்கங்க. இதை ஒரு பாத்திரத்தில் கொட்டி வச்சிடலாம். இப்போ மறுபடியும் நம்ம ஒரு 3/4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். 100 கிராம் பாசிப்பருப்பு. இப்போ இதை வந்து நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன், இதில் போட்டுருவோம். மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் வச்சுருக்கேன், சேர்த்துடலாம். பூண்டு பார்த்திங்கன்னா ஒரு 10 பல்லு கிட்டத்தட்ட உரித்து வச்சுருக்கேன், அதையுமே இதில் சேர்த்துருவோம். கீரைக்கு பருப்புக்கு இதுக்கு எல்லாமே தேவையான அளவு உப்பு, 3/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துடலாம். இப்போ குக்கரை மூடி நம்ம வெயிட் போட்டுடலாம். 1 விசில் வந்தால் போதும். பாருங்க, பருப்பு வேகிற வேலைக்கு இந்த கீரையை வந்து நம்ம இந்த மிக்சியில் போட்டு ஒரு சுற்றி எடுத்துக்கலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு சுற்றி எடுத்துக்கலாம். எப்பவுமே நமக்கு மணத்தக்காளி கீரை அப்படின்னாலே கொஞ்சம் லைட்டாக கசப்பு தன்மை இருக்கும், அதனால ஒரு லெமன் வந்து இதில் புழிஞ்சு விட்டுக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி நம்ம இந்த அளவுக்கு அரைச்சா போதும். இல்லை நம்ம களிச்சட்டி இருந்ததுன்னா அதில் போட்டு கடைஞ்சி எடுத்துக்கலாம். குக்கரில் வந்து கடைய முடியாது, அதனால தான் நான் மிக்சியில் போட்டேன். இப்போ பாருங்க, இதை அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம பருப்பு ஒரு சவுண்டு போட்டு எடுத்துருக்கோம். ஒரு சவுண்டு வந்ததுக்கப்புறம் 10 நிமிஷம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. பாசி பருப்புலேயே 2 வகை வரும். கொஞ்சம் பெரிய பருப்புனா 2 விசில் விடுங்க, சின்ன பருப்பாக இருந்ததுன்னா 1 விசில் விடுங்க. இதை வந்து இப்படி நம்ம மசிச்சுக்கலாம். பாருங்கள், ரொம்ப நைஸாக மசிச்சிடாதீங்க, அதோட டேஸ்ட்டு போயிடும். இப்போ இந்த நம்ம மிக்சியில் ஒரு சுற்றி வச்சுருக்கிற கீரையை இதில் கலந்துடலாம். பாருங்கள், சில டைம் வந்து நம்ம ஹோட்டலுக்கு போவோம், ஹோட்டலில் பார்த்திங்கன்னா கீரை அப்படியே பச்சைன்னு இருக்கும். நம்ம செய்யும் போது சில நேரம் கலர் மாறிடும். இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு கலர் மாறாமல் இருக்கும். இப்போ இதை தாளித்து எடுத்துக்கலாம். எண்ணெய் வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். பாருங்கள், இதில் வந்து நான் உளுந்து 1 ஸ்பூனும் 1/2 ஸ்பூன் ஜீரகமும் வச்சுருக்கேன். பாருங்கள், அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் இதில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இதை கீரையில் கொட்டிடலாம்.
நம்ம இந்த பருப்புலேயே வந்து கீரைக்கும் சேர்த்து உப்பு போட்டுட்டோம், அதனால் நீங்கள் கீரையில் உப்பு போட வேண்டாம். இப்போ பாருங்கள், நம்ம கருணக்கிழங்கு வந்து நம்ம வீடியோவில் நிறைய பண்ணியிருக்கோம். இன்றைக்கி வந்து மீன் வறுவல் மாதிரியே நம்ம கருணக்கிழங்கு பண்ண போகிறோம். வாங்க செய்யலாம். பாருங்கள், முதல்ல வந்து ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி வந்து அதில் ஒரு 8 காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். பாருங்க, இந்த மிளகாய் ஒரு கொதிச்சோடனே நம்ம இந்த ஜாரில் இந்த மிளகாய் எடுத்துடலாம். இந்த தண்ணியை நம்ம கீழே கொட்டிடலாம். பாருங்க, இப்போ கருணக்கிழங்குக்கு நம்ம மசாலா எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் மிளகு வச்சுருக்கேன், மிளகு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சோம்பு வச்சுருக்கேன், சோம்பு போட்டுக்கலாம். பூண்டு வந்து ஒரு 15 பல்லு கிட்டத்தட்ட இருக்குது, இதில் சேர்த்துக்கலாம். இஞ்சி பார்த்திங்கன்னா ஒரு 4-5 பீஸ். இது எல்லாத்தையுமே கொஞ்சம் நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கலாம். பாருங்க, இஞ்சி, பூண்டு, மிளகு, சோம்பு இது எல்லாமே வறுத்து எடுத்தாச்சு. இந்த மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் பார்த்திங்கன்னா 1/2 ஸ்பூன். அதுக்கப்புறம் இதில் லெமன் வந்து புழிஞ்சிக்கலாம். 1 லெமன் வந்து புழிஞ்சிக்கலாம். இதை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, மசாலா இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் மிக்சியில் நம்ம வச்சு விட்டுக்கலாம். பாருங்க, கருணக்கிழங்கு இந்த அளவுக்கு திக்காக இந்த மாதிரி வெட்டி வச்சுருக்கேன். எல்லாத்தையும் வெட்டி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம வேக வைக்க போகிறது கிடையாது, இதுலேயே ஸ்ட்ரெயிட்டாக மசாலா சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி மசாலா சேர்த்து இந்த கிண்ணத்தில் வச்சிடலாம். பாருங்கள், நல்லா வந்து இந்த மசாலா தடவி வச்சுட்டேன். இது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும், அதுக்கப்புறம் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், கருணக்கிழங்கு வந்து 10 நிமிஷம் ஊறிடுச்சு. இப்போ நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இதில் நல்லா கருணக்கிழங்கு வறுக்கிற அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கலாம். பாருங்கள், எண்ணெய் வந்து ரொம்ப காயாமல் வெதுன்னு காஞ்சிருக்கணும். அந்த நேரம் இது எல்லாத்தையும் இதுக்குள்ளே போட்டுடலாம். ஒரு சைடு வெந்தவுடனே அடுத்த சைடு நம்ம திருப்பி போட்டுக்கலாம். நம்ம அந்த கருணக்கிழங்கு வெட்டும் போதே கொஞ்சம் கரெக்டாக வெட்டுங்க. பெருசு சின்னது அப்படின்னு வெட்டினீங்கன்னா ஒன்று வெந்துடும், ஒன்று வேகாது. பாருங்க, இந்த மாதிரி கம்மியான தீயில வச்சு இதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா மொறுன்னு சூப்பராக இருக்கும். பாருங்க, இதை எடுத்து நம்ம வேற பாத்திரத்தில் வச்சிடலாம். பாருங்க, இப்போ நம்ம கருணக்கிழங்கு வறுத்து எடுத்துக்கிட்டோம். இப்போ நம்ம கத்திரிக்காய் வந்து காரக்குழம்பு வச்சுக்கலாம். பாருங்க, எண்ணெய் வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். காரக்குழம்புக்கு நம்ம பூண்டும் தக்காளியும் வதக்க போகிறோம். பூண்டு வந்து ஒரு 20 பல்லு. தக்காளி வந்து ஒரு 1/4 கிலோ கிட்டத்தட்ட எடுத்திருக்கேன். இதை 2-3 கட் பண்ணி இதில் நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்க, வதக்கும் போதே இதில் வந்து குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் நான் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம இதில் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். பாருங்க, தக்காளி இந்த அளவுக்கு வதங்கினோடனே இதை இறக்கி கீழே வச்சிடலாம். நல்லா ஆறட்டும். இப்போ குழம்பு தாளிக்கிறதுக்கு நம்ம கடாய் வச்சிடலாம். பாருங்க, ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் போட்டுக்கலாம். கடுகு, உளுந்து, வெந்தயம் 3 சேர்த்து 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். இதை வந்து போட்டுக்கலாம். கத்திரிக்காவை இதில் போட்டுக்கலாம். இந்த தக்காளி, பூண்டு, மஞ்சத்தூள் இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, தக்காளி, பூண்டு, மஞ்சத்தூள், உப்பு இதை அரைச்சி இதில் சேர்த்துட்டேன். இது வந்து கொஞ்சம் நல்லா பச்சை வடை போகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கிக்கலாம். பாருங்க, ஒரு 5 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் வச்சிருக்கேன். இதை இதில் சேர்த்துடலாம். பாருங்க, மிளகாத்தூள், இந்த தக்காளி அரைச்சது இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வதக்கிட்டிங்கன்னா அந்த மிளகாத்தூள் வாடை வந்து போயிடும். அதுக்கப்புறம் குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்க, ஒரு 3/4 டம்ளர் அளவு நான் தண்ணி ஊற்றிடுறேன். 50 கிராம் புளி வந்து கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன். இந்த 50 கிராம் புளியும் இதில் ஊற்றிடலாம். இப்போ
இப்போ இதை மூடி வச்சிடலாம். நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் இறக்கிக்கலாம். பாருங்க, நல்லா கொதிச்சிருச்சு. கத்திரிக்காய் வந்து சூப்பராக வெந்துருச்சு பாருங்க. பச்சை கருவேப்பிலை அப்படியே போட்டுருங்க. போட்டுட்டு இப்போ இதை வந்து நம்ம இறக்கிடலாம். மூடி வச்சுட்டு இறக்கிடலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.